கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தர் நாளே உங்கள் யாவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பாதிருந்தாலும் கூட நாம் பரலோகத்து தேவனை தொழுது கொள்ளும் வண்ணமாக நாம் இந்த தொழுகையை துவக்கும் வண்ணமாகவும் தேவனுக்கு மகிமையாகவும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 184வது பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்பவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உன் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உன் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையானே எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையானே எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்பவரே தினம் உமக்கே மகிமை. தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிறே யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை தீர்க்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே.
கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமும் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்பவரே, தினமுமக்கே மகிமை. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வசனங்களை தியானிக்கத்தக்க பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த மாபெரும் தயவிற்காக கிருபிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வார்த்தைகளை பிதாவே நாங்கள் போதிக்கும் பொழுது பிதாவே, எங்கள் சுயமாக சொந்தமாக இதையும் சொல்லாதபடி ஆவியானவர் எழுதப்பட்ட அவருடைய வார்த்தையை உண்மையாய் சொல்லத்தக்க ஞானத்தை எங்களுக்கு தாரும். கேட்ப உள்ளத்தை திறந்தல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளும் நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை நாம் ஆவியோடு முன்னோட்டம் சாக்கியத்தை பெற்றுமைக்காக நாம் பரலோகத்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 96 அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் அந்த நாளில் தியானத்துக்கு கொண்டு வருவோம். சங்கீதம் 96 அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பாருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, சங்கீதக்காரர் தாவீது இந்த 96 அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு குறித்துத்தான் மிக தெளிவாக அவர் தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறார். வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது பாருங்கள். 11, 12, 13 வாசிக்கலாம். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். அவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வந்து இந்த பூமியை, இந்த உலகத்தை நீதியாய் நியாயந்திருக்கப் போகிறாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து சங்கீதக்காரர் தாவீது இந்த பகுதியில் எழுதியிருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்த நம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் பரலோகத்தின் தேவனை நாம் என்ன செய்யணுமாம்? பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தெளிவாக போதிக்கிறது. அவரை தொழுது கொள்ளும் பொழுது யோவான் 4 அதிகாரம் 24வது வசனத்திலே தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமாம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடும் உண்மையோடும். ஆவியோடு என்று சொன்னால் இன்றைக்கு அநேக தவறான கருத்துக்களை, தவறான தகவலை மக்கள் மத்தியிலே திணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆவியோடு என்ற வார்த்தை கர்த்தருடைய வசனத்தோடு என்றுதான் அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் பதிவாக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை தான் இந்த வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை பரிசுத்தவால் பதிவாக்கப்பட்டிருந்தால் இந்த வசனத்தின் மூலமாகத்தான்
நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறதாம். பாருங்கள், வாசிக்கலாம். யோவான் 6:63 வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவி என்றால் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம்தான் நம்மை இந்த உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து நம்ம உயிர்ப்பிக்கிறது, புதிய சிருஷ்டிகளாக மாற்றுகிறது. பாருங்கள், 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயினே, எல்லாம் புதிதாயின. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எடுத்தும் பொழுது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி அவருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் யாரை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தை நம்முடைய வாயில் அழைக்க செய்து நம்முடைய பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெறும் பொழுது நாம் புதிய பிள்ளைகளாகி புதிய சிருஷ்டிகளாக நினைக்கிறோம், நாம் பிறக்கிறோம். பாருங்கள், அதுதான் புதிய சிருஷ்டி. இது ஆவியானவரால் தேவ வார்த்தையினால் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சாக்கியம். பாருங்கள், ஆகவேதான் யாக்கோப்பு இதை குறித்து கூறும் பொழுது பாருங்கள், யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தாராம். பலவத்து தேவன் நம்மீது சித்தம் வைத்தார், நம்மீது அன்பு காட்டினார். அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வசனத்தின்படி நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய வசனத்தினால், சத்திய வசனத்தினால் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அதனால்தான் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் பரலோக தேவனை தொழுது கொள்ள பொழுது ஆவியே நம்ம என்னை உயிர்ப்பிக்கிறதாம். சத்திய வசனம் உயிர்ப்பிக்கிறது, நம் புது சிருஷ்டிகளாக மாற்றுகிறது. அப்படிப்பட்ட நாம் இந்த உலக பிரகாரமான அலங்காரம் அல்ல. அலங்காரத்துக்கு எதிர்மறை அலங்கோலம். அலங்கோலம் என்று சொன்னால் தவறான போதனைகள் மூலமாக, தவறான தகவல் மூலமாக நாம் தேவனை தொழுது கொள்ள முடியாது. சத்தியத்தின்படி, திருவார்த்தையின்படி, அவர் சொன்ன வசனத்தின் நாம் நல செய்யும் பொழுது அதுதான் பரிசுத்த அலங்காரம். பாருங்கள், பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லும் பொழுது பேதுரு மூலமாக நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 3-4 வாசிக்கலாம். பாருங்கள், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுகிறதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிறே சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறி பெற்றது. பாருங்கள், தேவனுடைய பார்வை வெளியேறி பெற்ற அலங்காரம் எது என்றால் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிறே சாந்தம், பொறுமை. அது பருவத்து தேவனை தொழுது கொள்ளும் பொழுது கூட சாந்தத்தோடு அமைதலோடு நம்ம சினிமாம் பருவத்தின் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் அலங்கரிப்பை தவிர தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக நாம் எது செய்தாலும் அது பாவம். பாருங்கள், ஆகவே தேவனுடைய பரிசுத்த அலங்காரம் செய்யும் பொழுது நாம் கர்த்தரை தொழுது பொழுது அந்த தொழுகையிலே 5 அம்சங்கள் அடங்கியிருக்கிறது. முதலாவதாக பாடல், ஜெபம், கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவது, கர்த்தருக்கென்று கொஞ்சம் 5 அம்சங்கள் தான்
தொழுகையாக இருக்கிறது. இந்த தொழுகை, இந்த 5 அம்சம் ஒன்றில் என்றால் கூட அதுக்கு இப்போ தொழுகை கிடையாது. இந்த 5 முக்கியம் பாருங்கள். பாடல்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஜெபம் முக்கியம். ஜெபம் எவ்வளவு முக்கியமோ கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது முக்கியம். கர்த்தருடைய வசனம் தியானிப்பது முக்கியம். இப்படி அதே போல கர்த்தருடைய பந்தில் பங்கு பெறுவது முக்கியம். அதே போல இதையெல்லாம் நமக்கு செய்த தேவனுக்கு கொடுப்பது மிக மிக முக்கியம். ஆகவே தான் தேவனுக்கென்று நாம் தேவனை பிள்ளைகளாக இருக்கவில்லைனால் நாம் தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், அதை சங்கீதக்காரர் தாவித் சொல்லும்போது பாருங்கள், சங்கீதம் 96ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், சங்கீதம் 96 8ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காண்கையிலே கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவனுக்கென்று கொடுப்பது மிக மிக அவசியம். ஆகவே தொழுகை என்பது இந்த 5 அம்சங்கள் அடங்கியது. அதுதான் தொழுகை. ஆகவே முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் பரலோக தேவனை தொழுது கொண்டார்கள். அது நமக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. பாருங்கள், கிபி 33ஆம் வருடத்திலே பேதுருவின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். 3000 பேர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். அந்த 3000 பேர் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 42 வாசிக்கும் பொழுது அவர்கள் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் அப்பம் பிக்குதலிலும் உறுதியாய் தரித்து. இதுதான் பரிசுத்த அலங்காரம். பாருங்கள், ஆகவே நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது இந்த பரிசுத்த அலங்காரமான இந்த 5 அம்சங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. பாருங்கள், அப்படி தொழுது கொண்டால் தான் பரலோக தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். தேவன் வார்த்தை உண்மையாக இருக்கிறது. பாருங்கள், அது சத்தியமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பரலோக தேவன் இதை அறிந்துதான் நமக்கு இந்த வேதாகமத்தை கொடுத்துக்கிறார். பாருங்கள், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், பிரசங்கி 3:14 தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். அதன் வார்த்தைக்கு விரோதமாக ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. 1 Corinthians 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. எழுதப்பட்டதுதான். இதுக்கு மிஞ்சி நாம் நினைக்கவே கூடாதான். நினைக்கவே கூடாது சொன்னால் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி ஒன்றுமே செய்யக்கூடாது. ஆகவேதான் பேதுரு கூறும் 4:11 ஒருவன் போதித்தால் வேத வாக்கின்படி போதிக்கிறார். அப்படி செய்வதுதான் பரிசுத்த அலங்காரம். பாருங்கள், இப்படி செய்யும் பொழுது பரலோக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கிய மக்கள் என்று கூறுகிறாராம். நம்மை அதற்காகவே தேவன் உருவாக்கியிருக்கிறார், உண்டாக்கியிருக்கிறார். நம்ம இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் தேவப்பிராய் இருக்கிறோம் என்று சொன்னார். அவர் செய்த கிருபை, அவர் செய்த ஆசீர்வாதம். பாருங்கள், இறைமையை புலம்பும் பொழுது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது என் தேவ சுத்த கிருபை நாம் உண்மைதானே. அப்படிப்பட்ட நாம் பல தேவனை மகிமைப்படுத்துவது எவ்வளவு ஒரு நியாயமான காரியம். அது எப்படி? பரிசுத்த அலங்காரத்தோடு. கிறிஸ்துவுக்கு பிறந்த நீங்கள் நானும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டுமா? அதற்காக தான் கிறிஸ்துவுக்கு பிறந்தோம்.
நாம் கிறிஸ்துவுக்கு நாம் சாணம் பெறும் பொழுது நம்முடைய பாவங்களாம் மன்னிக்கப்படுகிறது. நாம் புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்படுகிறோம். பரிசுத்தமானவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார் பாருங்கள். நம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமாய் ஜீவித்து மனம் திரும்பி அவர் விசுவாசத்தை வாழ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பு நாம் சாணம் பெறுகிறோமோ அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பிரித்தான். அப்போ சென்று 38 வாசிக்கிறோம். பேதுருவை பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாம் சாணம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்களாம். பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெறும் பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவோம். எபேசியர் 1:13 வாசிக்கும் பொழுது, நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையாக்கப்பட்டீர்கள் பாருங்கள். ஆகவே கண்பாந்திலே நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்த போதே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த நமக்குள் இருக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக நடக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமாக நாம் ஜீவிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைச்சார், வழிநடத்துகிறார். அன்றைக்கு உங்களையும் என்னையும் வழிநடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய வசனத்தின் மூலமாக பதிவாக்கப்பட்டு வேத வசனம் ஒவ்வொரு காரணமும் இருக்கிறது பாருங்கள். அது நடக்கும். இதுதான் பரிசுத்த அலங்காரம். அதை விட்டு தவறான தகவல்களுக்கு, தவறான பயிற்சிகளாலாம் நாம் அடிமையாக்கி விடுவேன். இந்த உலகத்திலே பாருங்கள், எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பிரசங்கிப்பதற்கு பதிலாக, வார்த்தை பிரசங்கிப்பதற்கு பதிலாக தங்கள் சொந்த கற்பனைகளை நினைக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே பிரசங்கிப்பதை பார்க்கிறோம். பார்த்துக்கலாம் பாருங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7-9 வாசிக்கும் பாருங்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்திலே சேர்ந்து தங்கள் உதவியினால் என்னை கன்னம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகள் உபதேசங்களாக போதித்து வீணாயனுக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான். ஆமரி மாதிரி மாயக்காரன் என்றால் யார்? மாய்மாலக்காரன். பகலில் ஒரு வீசம், இரவில் ஒரு வீசம். வாயினால் மாத்திரம் அன்பாக பேசுவார்கள், ஆனால் உள்ளத்திலோ தவறான எண்ணங்கள், துர்மனசாட்சி உள்ளவர்கள். அவர்களை குறித்து அஞ்சத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்திலே சேர்ந்து தங்கள் உதவியினால் என்னை கன்னம் பண்ணுகிறார்கள். அவள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறதா? உண்மைத்தானே, இதுதான் தவறான பதவி. இது பரிசுத்த அலங்காரம் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த அலங்காரம் என்று சொன்னார் தேவ வார்த்தை என்ன போதிக்கிறதோ அதன்படி நாம் அதை தொழுது கொள்ள வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவமாக இருக்கிறது பாருகிறான். ஆகவேதான் நீங்கள் நான் பரிசுத்த வேதம் எங்கு பேசுகிறதோ அப்பொழுது நாம் பேசுவோம். பரிசுத்த வேதம் எங்கு அமைதியாக இருக்கிறது அங்கு நாம் அமைதியாக இருப்போம். அப்பொழுதுதான் பரலோகத்து தேவன் மகிமைப்படுவார் பாருங்கள். நாம் சுயமாக சொந்தமாக இதையும் சொல்லிவிடக்கூடாது. இன்றைக்கு உலகிலே பாருங்கள், இன்றைக்கு இத்தனை பிரிவினைகள், இத்தனை மதங்கள் உண்டாகிற காரணம் என்ன? சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காத காரணத்தினால்தான், சத்தியத்தை உள்ளபடி சொல்லாத காரணத்தினால்தான் இத்தனை பிரிவினைகள் பாருங்கள். பிரிவினையை தேவன் ஒருபோதும் அனுமதிப்பதே கிடையாது. ஆகவே கண்பாந்திலே கத்திர வசனத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, பருவத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார் பாருங்கள். அவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் பரிசுத்தமானவராக இருக்கிறது. அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. அப்படி பரிசுத்தமாய் ஜீவித்து தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அதுதான் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்வது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது, நான் பரிசுத்த, உங்கள் அழைத்தவர் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லி தேவ வார்த்தை போதிக்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும்.
நம்முடைய திறன் இருக்கக்கூடாது. எந்த விதமான கரைகள், எந்த விதமான பாவங்கள் இருக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமான, அப்படி பரிசுத்தமான ஜீவித்தோடு கூட நாம் பாடும் பொழுது அந்த பாடல் தேவ பார்வையிலே அலங்காரமாயிருக்கிறது. பாருங்கள், பாடல் பாடும் பொழுது கூட நம் இறுதித்தின் ஆழத்திலிருந்து பாடுகிறோம். அதுதான் ஒரு இசை. அதை விட்டு விட்டு விலகினார்கள். இன்றைக்கு உயிரில்லாத இசைக்கருவிகளின் சில நீங்கள் பயன்படுத்துகிறார்கள். அது தவறான போதனை. அது பரிசுத்த அலங்காரமாக இருக்காது. பாருங்கள், ஒவ்வொருவரும் தேவ வார்த்தையின்படி பாடல் மட்டும் பாடி அந்த பாடல் மூலமாக என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு நாம் புத்தி சொல்லுவோம், அறிவுரை கூடுவோம். அப்படி சொல்லும்போது, அப்படி செய்யும் பொழுது அதுதான் பரிசுத்த அலங்காரம். பாருங்கள், தேவ வார்த்தை தான் போதிக்கிறது. இன்றைக்கு அநேக தவறான பதினை போதித்து அநேகிறார்கள் தேவனுக்கு விரோதமான மக்களாகிறார்கள். சத்திய வசனத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும். உள்ளது உள்ளபடி போதிக்க வேண்டும், பகுத்து போதிக்க வேண்டும். பரிசுத்த பவுல் தீமைத்தை சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமராக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாம். பாருங்கள், நாம் தேவனுக்கு உத்தமராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். சத்தியத்தை பகுத்து ஆராய்ந்து பார்த்து போதிக்க வேண்டும். வேதவசனம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக தேவனை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பாவத்தை குறித்தும் நித்திய ஜீவனுக்கு நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஆக அப்படி அறிந்து தேவனுடைய வார்த்தையிடம் தேவனை தொழுது கொள்ள முடியுது. அதற்கு பேர் தான் பரிசுத்த அலங்காரம். பாருங்கள், ஆகவே தான் பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரத்தாவது நமக்கு அறிவுரைக்கிறார். பாருங்கள், அப்படி நாம் தொழுது கொள்கிறோமா? அப்படி தொழுது கொண்டால் மாத்திரமே அந்த தொழுகை தேவனுக்கு மகிமையாக இருக்கு. அது எங்கே நடக்கிறது? பாருங்கள், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 21, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சபையிலே ஆகவேதான் செய்யணுமாம். சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. சபை கூடி விட்டுவிடாமல் சபையிலே கலந்து கொண்டு நாம் எல்லாரும் பாடல்கள் பாடுகிறோம். அந்த பாடல் இறுதித்திலிருந்து பாடம் கொடுத்து அந்த பாடல் மூலமாக அநேகருக்கு அறிவுரை கூறி அநேகருக்கு புத்தி சொல்கிறோம். அதைத்தான் எபேசியர் 5:19 வாசிக்கிறோம். சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளை கீர்த்தனைகளாலும் ஒருவருக்கு ஒரு என்ன செய்யுங்கள், தன் இறுதித்தில் பாடி நாம் மற்றவனை செய்வோம். புத்தியோடு கூட பாடுவோம், மற்றவை போதிப்போம். பாடல்கள் மூலமாக நாம் போதிக்கலாம், பாடல்கள் மூலமாக புத்தி சொல்லலாம். ஆகவே நாம் பாடல் மட்டுமே பாட வேண்டும். அங்கு இசைக்கருவிகளுக்கு இடமே கிடையாது. பாருங்கள், நாம் பாடும் பொழுது அதுதான் பரிசுத்த அலங்காரம். இதைத்தான் பரிசுத்தாவியானவர் பரிசுத்த வேதாகமத்திலே பதிவாக்கப்பட்ட அநேகரிக்கிறார்கள். இன்னைக்கு இதே சங்கீதக்கார தாவீது என்கிறார்கள், சொல்கிறார்கள். தாவீது சொல்லியிருக்கிறாரே, யாழோடும் குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையில் கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், தம்புரோடு நடனத்தோடு துதி சொல்லியிருக்கிறார்கள். அநேகரிக்கிறார்கள். தாவீதை முன்குறிக்கிறார்கள். அன்பானே, தாவீது இஸ்ரவேல் நாட்டிலே ராஜாவாக இருந்தாரே தவிர அவர் கிறிஸ்துவுக்குள் பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனாலும் கூட தாவீது கூட ராஜாவாக இருந்த காலத்திலே தேவனுக்கு விதமான பாவங்கள் செய்திருக்கிறார். பாருங்கள், ஆகவே தாவீது பயிர்பாற்று காலத்திலே மோசேயின் பிரமாணத்தில் வாழ்ந்த ஒரு ராஜாவாக இருந்தார். அவர் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். ஆனாலும் கூட அவர் பாவம் செய்தார். ஆகவே தாவீதுக்காக மாறாக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். சிலுவை சுமந்து ரத்தம் சிந்திருக்கிறார். பாருங்கள், ஆகவே தாவீது கிறிஸ்துவுக்கு பிறக்கவில்லை. ஆனால் நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அதை விசுவாசித்து நான் பழைய பாவமான ஜீவித்திருந்து மனம் திரும்பி இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெற்று இன்றைக்கு ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே பிரச்சனையாயிருக்கிறோம். பழுத்து செல்லும் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இது தாவீதுக்கு அல்லது பழைய காலத்தில் வாழ்ந்த
விசுவாசிகளுக்கு அது இல்லை, அது கிடைக்கவில்லை. அது நமக்கு கிடைத்திருக்கிறது பாருங்கள். எவ்வளவு பெரிய ஆகவேதான் அப்படிப்பட்ட நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு பரலோகத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். சபையிலே வந்து நாம் பாடல்கள் பாடும் பொழுது, தேவ வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும் பொழுது, நாம் பரலோக தேவனுக்கு தேவனமே ஆசுவாத்து தேவனுக்கு என்று உற்சாகமை கொடுக்கும் பொழுது பரலோக தேவன் மகிமைப்படுவதுதான் பரிசுத்த அலங்காரம். பாருங்கள், இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு தான் பரலோக தேவன் நாம் சின்னமாம் தொழுது கொள்ள வேண்டுமே தவிர அதுதான் அலங்காரம். நாம் மற்றபடி தொழுதால் தேவனுக்கு பிரியமில்லாதே வசனத்தை விட்டு மனித கற்பனை தேவனை தொழுது கொண்டால் அது அலங்காரம் இல்லை, அது அலங்கோலமாக மாறிவிட்டு. பாருங்கள், பரிசுத்த பவுல் நிருபத்தில் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் எது நடந்தாலும் சரி, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் நடைபெற கடவுது. நல்லொழுக்கமாக, அது தேவனுடைய பார்வையிலே அது அலங்காரமாக இருக்கிறது. பாருங்கள், அதே போல கிரமமாக, கிரமம் என்றால் ஒழுங்காக தேவாட்டின்படி உண்மையோடு செய்ய வேண்டும். கிரமத்துக்கு எதிர்மறை அக்கிரமம். ஆகவே கிரமத்தை விட்டு நாம் மாறினோம் என்று சொன்னால் அது அக்கிரமமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட நம்பிக்கை போய்விடக்கூடாது. நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு பரலோக தேவனை தொழுது கொள்ளும். தேவாட்டி எவ்வளவு வாய்ப்பு ஒதுக்கிறது பாருங்கள். சங்கீதக்கார தாவீது 96ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்துத்தான் முற்றிலுமாக தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் கூட அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்டு அவர் செய்த அடையாளங்களை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தார்கள். அந்த யூதர்கள் அவர் விசுவாசித்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது தம் விசுவாசித்தே அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்களாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்பதுதான் பரிசுத்த அலங்காரமாயிருக்கிறது. அது சத்தியமாய் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குவது நாம் அறிவார்கள். இந்த சத்தியத்தை நாம் நினைச்சிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நான் தேவ வசனத்தின்படி நாம் தேவனை தொழுதும் பொழுது அதுதான் பரிசுத்த அலங்காரம். ஆவியோடும் வசனத்தோடும் அது உண்மையோடும், மாறாக மாய்மலமாக அல்ல, உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார். பாருங்கள், பரலோகத்தின் சந்தோஷப்படாகவே என கண்பாந்தலே நீங்களும் நானும் தேவனை தொழுதும் விஷயத்திலே மிக கவனமாயிருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக தேவனை தொழுது கொண்டார்கள். அவர்கள் தேவ சித்தத்தின்படி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த மோசை பிரமாத்தை தொழுது கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் வேத வசனத்தின்படி நாம் ஆவியோடும் உண்மையோடும், அதுதான் பரிசுத்த அலங்காரம். அப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொண்டு தேவனுக்கு பிரியமாயிருக்கே தேவனுடைய நிச்சயவார் என் கண்பார்ந்து தனிமான வேளையிலே பரிசுத்த அலங்காரம் என்ன என்பதை குறித்து வேத வசனத்தின் வாயிலாக அறிந்து கொண்டோம். 10 ஆண்டு மூலமாக நமக்கு இந்த இடத்திலே தேவன் புதித்திருக்கிறார், சொல்லியிருக்கிறாகவே நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொண்டு தேவனுக்கு பிரியமாயிருக்கே தேவனுடைய நிச்சயவாராக தேவன் தமது வசனத்தையும் கேட்டு நம் அனைவரும் ஆசிரிப்பார். அன்பார்ந்த கவனத்துக்கு என்ன சொல்கிறேன், இது கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளிலும் உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக நீர் கொடுத்த மேலான கிருபிக்காக நன்றியோடு கொடுத்த ஒவ்வொரு வாரம் நாங்கள் ஒன்று கூடி பிதாவே நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுது அது பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுகிறோம். இப்படிப்பட்ட தொழுகையை நாங்கள் தொடர்ந்து செய்து உண்மை மகிமைப்படுத்த ஒத்தாசை புரியும். கூடி வந்த எங்கள் அனைவரும் ஆசித்து காத்துக்கொள்ளும். எங்கள் பாவ குற்றத்தை வாக மன்னிப்பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.